ரகு ரகு என்னடா டேய் எந்திரடா டேய் சந்தோஷ் சந்தோஷ் தேவா மூச்சு பேச்சு நம்ம கிடக்குறான்டா. என்னடா இப்படி பண்ணிட்ட? நான் ஒண்ணு பண்ணடா, வரும்போது அப்படித்தான்டா இருந்தா. அப்படிதான் கிடக்குறேனா? நான் ஒண்ணு பண்ணடா. செத்துட்டான். ஐயோ சந்தோஷ், அவன் கழுத்துல நிறைய காயங்கள் இருக்கு. இதை கண்டிப்பா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். இதை யாரா பண்ணிருப்பா? டேய் நீ நினைச்ச மாதிரியே போலீஸும் நான் தான் பண்ணிருப்பேன் நினைச்சாங்க. ஆனால் கார்ட் கேஸ் அது இதுன்னு அலையணும் மேடம், விஷயம் பெருசாயிரு மேடம். அதுக்காக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம்னு சொல்றியா? தப்புடா தப்பு. அப்போ இந்த பாடி என்ன பண்றது? பாரு, அமைதியா இரு, டென்ஷன் ஆகாத, சரியா? நான் சொல்றது கேளு. இதுக்கோ நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகே, we are just witnesses. புரியுதா? நாம எதுவும் பண்ணல, ஆனா நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனா நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். டேய், நம்ம டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான்டா ஆபத்து. புரியுதா? நீ தைரியமா இருடா. ஓகே ஓகே, நான் போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றேன். ஓகேயா? ஹலோ அஸ்வின், சொல்லுங்க சார். ரகுவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. நான் தேவாவோட அவனை பார்க்க ஆஃபீஸுக்கு வந்துட்டு இருந்த கதவை திறந்த போது மூச்சு பேச்சு நமக்கு. ஓ மை காட், அவர் இந்த அளவுக்கு போவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. யாரை சொல்ற? நான் தேவாவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? சார், ரகுவை கொன்னது தேவா. சந்தோஷ், கவலைப்படாத. நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க வந்துட்டு இருக்காங்க, சரியா? அவங்க வந்து கேட்டா நீ என்ன பார்த்தியோ அதை அப்படியே சொல்லு, சரியா? இவன் எப்படி செத்தான், யாரு கொலை பண்ணாங்க, அதெல்லாம் போலீஸ் கண்டுபிடிக்க வேண்டிய வேலை, சரியா? நீ தைரியமா இரு, பயப்படாத. யாரா இதெல்லாம் பண்ணியிருப்பா? பாவம், நல்லவன். ஆனா இப்படி போய் செத்து கிடக்குறானே. ரகுவை அநியாயமாக கொண்டுட்டான். கண்டிப்பா தேவாவோட அடுத்த பிளான் நீங்க தான் ரகுவை கொன்னீங்கன்னு போலீஸ் கிட்ட போய் சொல்றது தான். எனக்கு புரியுது. இத்தனை வருஷமா நீங்க முழுசா நம்பின ஒருத்தர் உங்களை ஏமாத்தினதை ஏத்துக்கிறது கஷ்டம்தான். ஆனா அதுதான் உண்மை. நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணியிருக்கேன்? இது வரைக்கும் வந்த லாபத்தை நான் தனியா அனுபவிக்கணும்னு நினைச்சதே கிடையாது. நான் கஷ்டப்பட்ட போது எனக்கு உதவி பண்ணியிருக்கிறான். ஒரு நாள் கூட அந்த நன்றியை நான் மறந்தது கிடையாது. ஆனா இவன், ஏன்னா நீங்க நல்லவர். ஆனா எல்லாரும் உங்களை மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அஸ்வின், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டா பிரவீனாவையும் அஸ்வினையும் என்ன ஒன்றும் புரியல. நான் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். போலீஸ் அவங்க விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. தேவா முந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதை செஞ்சாகணும். அதுக்கு ஏற்கனவே என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஆனா நீங்க முழுசா என் கூட கோஆப்ரேட் பண்ணணும். நான் சொல்றபடி நீங்க செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன செய்யணும் சொல்லு.
இப்போ தேவாவோட அடுத்த பிளான் நீங்கள் தான் ரகுவை கொன்னீங்கன்னு போலீஸ்கிட்ட போய் சொல்கிறது தான். ஸோ வி மஸ்ட் டூ சம்திங் that will catch him off guard. இப்போ நீங்கள் தேவாவை கூப்பிட்றீங்க, ரகுவை கொன்னது அஸ்வின் தான், அஸ்வின் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறீங்க. திஸ் will catch him off guard. இதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. பா, ஏன் எப்போதும் ஒரு வாரத்துக்கு மட்டும் வரீங்க? உங்க பொண்ணோட இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா உலகம் இடிஞ்சு விழுந்துருமா? ஏன் நீ திரும்ப ஊருக்கு எங்களோட வந்தா அதே உலகம் இடிஞ்சு விழுந்துருமா? மீனாட்சி, நான் என் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க இதுல தலையிடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்க அப்பாவே இந்த பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. உனக்கு யார் கொடுத்தா அந்த உரிமையை? பேர் வைக்கிறதே அதை சொல்லி கூப்பிட்டுதான். எனிவேஸ், எல்லாரும் எப்படி இருக்காங்க? மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, குட்டிங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. எல்லாரும் உன்னை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த தடவையாச்சும் நீங்கள் கூட வந்துடுவல்ல? பா, எனக்குன்னு சில பிளான்ஸ் இருக்கு. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எப்படியாவது நான் என்னோட சொந்த ஸ்பீச் தெரப்பி சென்டர் திறந்து மக்களுக்கு உதவி செய்ய போகிறேன். அது வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். என்ன ஒரு வருஷம் எடுக்குமா? அம்மா, ஒரு கம்பெனி திறக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதெல்லாம் எடுத்தோம் காத்தோன்னு பண்ண முடியாது. எவ்ரிதிங் டேக்ஸ் டைம். சஞ்சனா, உனக்கு வயசாகிட்டே போகுது. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா எங்களுடைய பொறுப்பு முடியுமா? புரிஞ்சிக்கா. அதுக்கு நேரம் காலம் இருக்கு. நம்ம கையில் ஒன்றும் இல்லைம்மா. என்னங்க, உங்க பொண்ணுகிட்ட சொல்லி என்னால் ஜெயிக்க முடியாது. நீங்களே அவட்ட பேசிக்காங்க. இப்போ ஆறுமா சஞ்சனா, அம்மா சொல்கிறதும் சரிதானே. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டோங்கிற நிம்மதியோடு நாங்கள் இருப்போம். ஸோ இப்போ நீங்கள் நிம்மதியாக இல்லை. ஆமா, எல்லாம் உன்னால தான். அப்பா, உங்களுக்கு நிம்மதி தானே வேணும். இந்த தடவை அம்மா மட்டும் பேக் பண்ணி அனுப்பிட்டு நீங்கள் ஏன் கூட இங்கே இருங்க. ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க. எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லம் தான். வா, இல்லை என்ன கம்பெனி வைக்கணும்னு ஆசைப்படுது. அது கம்பெனி வச்சு தான் வரட்டுமே. லெட்ஸ் கோ. அப்படியே உங்கள் அம்மாவை தள்ளி விடுமா? அவங்க கிளம்பிட்டாங்க. Sanjana, relax. I miss them so much. You have no idea. புரியுது. ஆனால் நீ மறுபடியும் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நீ பத்திரமா யூஸ் பண்ணிக்கணும். ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு இன்னும் 2 வாரம் இருக்கு. அதுக்குள்ள அதை நடக்க விடாம பண்றதுக்கு ஒரு பிளான் போடணும். அவசரமாக வர சொன்னியே, ஏன்? போலீஸ் இருந்து கால் வந்துச்சா? இனி வந்தாலும் எனக்கு பயம் இல்லை. ஏன் அப்படி சொல்ற? இதெல்லாம் யாரு செஞ்சாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? அஸ்வின். அஸ்வினா? ஏன்? எங்கிருந்தோ வந்தான், என் பையனுக்கு உதவி பண்ணான், அப்புறம் வேலை கேட்டான், இருக்க இடம் கேட்டான். இது எல்லாத்துக்கும் தலை ஆட்டினேன்னா என்னைய முட்டாள்னு முடிவு பண்ணிட்டான்.
அவனுக்கு நம்ம கம்பெனி ப்ராஃபிட்ஸ் பற்றி ஏதோ ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கு. இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்காகத்தான் அவன் இவ்வளவும் பண்ணியிருக்கான். அது எப்படி முடியும் சந்தோஷ்? நீ இல்லைனாலும் நான் இன்னும் இருக்கேன்ல. அவனால ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு அஸ்வின் பற்றி இன்னும் முழுசா தெரியல. அந்த ரகுவை கொலை பண்ண மாதிரி உன்னையும் கொலை பண்ணிட்டா. பணத்தாசை பிடிச்சவங்க எந்த அளவுக்கும் போவாங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. கண்ணுக்கு தெரியறதெல்லாம் பணம் மட்டும்தான். அதுக்கு ஒரு கொலை என்ன, 2 கொலை கூட செய்வாங்க. அஸ்வின் மாதிரி. எல்லாம் என் பிளான் பிரகாரம் போயிட்டு இருந்துச்சு. நடுவில் அந்த அஸ்வின் புகுந்து எல்லாத்தையும் குழப்பிட்டான். அந்த சந்தோஷ் அன்னைக்கு ரகு செத்து கிடந்ததை பார்த்துட்டு எப்படி பதறி போனான் தெரியுமா? அவன் கண்ணில் மரண பயத்தை பார்த்தேன் கேங். ஆனால் இன்னைக்கு அவன் பேச்சில் ஒரு தெனாவெட்டு தெரியுது. நான் அடிச்சு சொல்கிறேன், இதெல்லாம் இந்த அஸ்வினால தான். தேவா, நான் சொல்கிறத நல்லா கேளு. இப்போதைக்கு நீ ரிலாக்ஸ் பண்ணிடு. ஏன்னா நீ செய்யறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போவே நீ ஹேண்ட் பிரேக் எடுத்தா உனக்கு தான் நல்லது. என்ன என்னை பார்த்தா பயந்தகுழி மாதிரி தெரியுதா? ஒருத்தனை கொண்டுட்டோம், ஞாபகம் இருக்கா? இதுலேருந்தே தெரிய வேண்டாம் நான் எவ்வளோ சீரியஸாக இருக்கேன்னு. பாரு, அந்த சந்தோஷோட கம்பெனி எழுதி வாங்காமல் நான் விட மாட்டேன். அந்த சந்தோஷம் அஸ்வினும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்ன முட்டாளாக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. ஆனால் அவனுங்களுக்கு தெரியாது நான் எவ்வளோ பெரிய கேடின்னு. காட்டுறேன், இனிமே காட்டுறேன் கிங். தேவா, உன் காரியம் உனக்கு ஆகணும்னா நீ வேற பிளான் பண்ணி தான் ஆகணும். அதுவும் உனக்கு எதிர்பார்க்காத ஒரு பிளானாக இருக்கணும். எதிர்பார்க்காத பிளான். கிங், ரகுவை கொன்னதுனால ரகுவோட சொந்தக்காரன் சந்தோஷ பழி வாங்குறதுக்காக சந்தோஷ போட்டு தள்ளிட்டான். இது நம்புற மாதிரி இருக்கா? ஏய், நீ கன்ஃபார்மாக அவனை தூக்கப்படியா? உனக்கு பணம் வேணுமா வேண்டாமா? அப்போ சந்தோஷம் தூக்கித்தான் ஆகணும். அதை யார் பண்ண போறா தெரியுமா? யாரு? நீதான். நானா? பின்ன நானா? இந்த பாரு கிங், இப்ப எல்லாருடைய சந்தேக பார்வையும் என் மேலதான் இருக்கும். ஆனா ஒன்ன யாருக்குமே தெரியாது. இவ்வளவு ஏன், எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறது என் பொண்டாட்டிக்கு கூட தெரியாது. அதனால இந்த காரியத்தை மட்டும் நீ கச்சிதமா முடிச்சுட்டு காணாம போன யாருமே உன்னை சந்தேகப்பட மாட்டாங்க. ஏய், நான் போட்ட பிளான்லேயே என்னை மாட்டி விட்டு ஈழங்காவை பார்க்குறியா? கிங், பிரச்சனையை பார்த்து ஓடுறவன் இல்லை இந்த தேவா. உன்னை மாட்டி விடணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ செஞ்சிருப்பேன். சரி, அதை விடு. நீ என்ன நம்பு, என் பிளான் தப்பாகாது. உனக்கு பணம் வேணுமா வேண்டாமா? ஏய், மேமாங்க அந்த காசு வேணும்ல. ஓகே தேவா, பணத்தை அட்டிக்கிறோம், பறக்கிறோம். அவ்வளோதான். அப்புறம் ஏன் பயப்படுற? ஒன்றும் நடக்காது. அதுக்கு நான் கேரண்டி. இது மட்டும் நடந்துச்சு, நீ சொன்ன மாதிரி 2 பேரும் வாழ்க்கை பூரா உட்காந்தே சாப்பிடலாம். கை நிறைய பணம் வரும் கிங். ஓவர் நைட்ல 2 பேரும் பணக்காரன் ஆயிடுவோம். யோசி, நல்லா யோசி. வெல்கம் தேவா. உனக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இதே கேள்வியை நான் உன்கிட்டயும் கேட்க முடியும். நடு ராத்திரியில இங்க வர்றதுக்கு அப்படி என்ன அவசரம்? இது
என் ஆஃபீஸ். நான் எப்போ வேணாலும் வரலாம். எனக்கு உரிமை இருக்கு. ஆனால் நீ அப்படி இல்லை. நான் இப்போவே சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணேன். அவசியம் இல்லை. நான் இங்கே இருக்கிறது அவருக்கு ஏற்கனவே தெரியும். இன்ஃபேக்ட் அவருக்கு எல்லாமே தெரியும். என்ன அஸ்வின், பேச்சில் ஒரு மாதிரியா இருக்கு? மிரட்டுறியா? இல்லை, உனக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை எடுக்கத்தானே அர்த்த ராத்திரியில திருட மாதிரி இங்க வந்திருக்க. இதுல இருக்கிற எல்லா பித்தலாட்டமும் சந்தோஷ் சருக்கு தெரிஞ்சிருச்சு. முதுகுல குத்துறதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா தடவை அதை நான் இப்பதான் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன். சீரியஸ்லி மைண்ட் ப்ளோயிங். எத்தனை பொய், எவ்வளவு பணத்தை சந்தோஷ் சார் கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கியிருக்க. இவ்வளவு பண்ணிட்டு தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத. என்ன வளர்ற? யாரு? நான் வளர்றேன்னா? ஓகே, ஆஷ் ஹேர் ஆயிலை நீ மாரிஷியஸ்ல போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்க. கவுண்டர்ஃபீட் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி நிறைய பணம் பண்ணியிருக்க. இது எல்லாத்தையும் சந்தோஷ் சாருக்கு தெரியாம நீ பண்ணியிருக்க. ஓவர்சீஸ் மார்க்கெட்டிங், பப்ளிசிட்டி, ப்ரொமோஷன், ஆயிரக்கணக்கில் நீ சந்தோஷ் சார் கிட்டேருந்து பணத்தை சுருட்டியிருக்க. அவரை நம்ப வைக்கிறதுக்கு ஃபேக் இன்வாய்ஸஸ் வேற ப்ரிப்பேர் பண்ணியிருக்க. இதுக்கு மேல நீ பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை தேவா. Your game is over. You have been exposed. Big time. சரி, இதெல்லாம் ஏதோ காசு மேல இருக்கிற மோகத்துல கூட செஞ்சிருக்கலாம்னு விட்டுடலாம். ஆனா ரகு, அவனை அநியாயமா கொண்டுட்டல. For this, you will get the jail time you deserve. Or maybe even death. அஸ்வின், ரகுவை நான் தான் கொன்னதுக்கு உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு? தேவா, இது போதாதா? இத நான் போலீஸ் கிட்ட கொடுத்தா அடுத்த நிமிஷமே உன்னை உள்ள தள்ளிடுவாங்க. அப்படியா? கொடுத்து பாரு, என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். இது எல்லாத்தையும் ரகு பண்ணா நான் சொல்லுவேன். ரகு பண்ண பித்தலாட்டம் சந்தோஷ்க்கு தெரிஞ்சதுனால கோவத்துல சந்தோஷ் ரகுவை கொன்னுட்டான்னு சொல்லுவேன். இதை என் 2 கண்ணால பார்த்தேன்னு பொய் சாட்சி சொல்லுவேன். என்ன அஸ்வின், முகமெல்லாம் வேத்திருக்கு? அஸ்வின், தப்பு செய்யணும்னு நினைச்சா மட்டும் பத்தாது. அதை எப்படி மாட்டிக்காம செய்யணும்னு தெரிஞ்சிருக்கணும். நேத்து வந்தவன் நீ, அனாவசியமா என் வழியில குறுக்கிடாத. அண்டர்ஸ்டாண்ட்? இது என் ஆஃபீஸ். யூ கெட் அவுட். ரகுவை கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ரகுவோட கொலைக்கும் தேவாவுக்கும் நிச்சயமா நிறைய சம்பந்தம் இருக்கு.
தப்பு பண்ணது என் அப்பா தான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் எதுவும் பண்ணலையே. எதுக்காக என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ரவீனா, how dare you? பூஜா, நான் அந்த சஞ்சனாவை பார்க்கணும்.